செய்திகள் தொடர்கின்றன. முல்லைப் பெரியாறு விவகாரத்தில் கேரள அரசின் பிடிவாதத்தை கண்டித்து தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு இயக்கப்படும் 30,000 லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. முல்லைப் பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் கேரள அரசை கண்டித்து தமிழகத்தில் நாள்தோறும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. கேரள எல்லையில் தொடர் பதற்றம் நீடித்து வருவதால் இரு மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. கேரளாவுக்கு செல்லும் தமிழக ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து தமிழகத்தில் உள்ள கேரளக்காரர்களின் கடைகள் தாக்கப்படுகின்றன. இந்நிலையில் கேரள அரசை கண்டித்து தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு செல்லும் அனைத்து லாரிகளும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இதனால் சுமார் 30,000 லாரிகள் இயக்கப்படவில்லை. கேரளாவில் தமிழர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து பொள்ளாச்சி பகுதி முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் வீதிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்காமல் பண்ணிட்டு இருக்கிற வன்மையை கண்டித்து நாங்கள் அனைத்து சங்கங்களும் சேர்ந்து ஒரு நாள் கடையடைப்பு பண்ணியிருக்கோம். ஸோ இது மக்களும் நல்லா ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே அவங்க போனால் அதாவது நாட்டில் ஒற்றுமையெல்லாம் போயிடும். இதேபோல் டெம்போ மற்றும் சுற்றுலா வேன் ஓட்டுநர்களும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரத்தில் 2வது நாளாக கடல் சீற்றம் நீடிப்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் மீன்பிடிப்பு தொழில் முடங்கியுள்ளது. ராமேஸ்வரம் கடற்பகுதியில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசுவதால் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், கீழக்கரை, தொண்டி உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இன்னைக்கு 45 முதல் 55 வரைக்கும் காத்தடிக்குன்னு சொல்லி தொழில் நிறுத்தி போட்டிருக்காங்க. இங்கே கடற்கரையில் தொழிலுக்கு போகாமல் இருந்தால் ஒவ்வொரு படகுக்கும் 1000 ரூபா நஷ்டப்படுது. தொழிலுக்கு போக டோக்கன் கொடுக்க விட்டாக்கி நாங்கள் எப்படி அந்த விழா காலங்களை கழிக்கிறதுன்னு தெரியல. இதனால் மீன்பிடி அனுமதி டோக்கன் வழங்குவது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மீன்பிடிக்க யாரும் செல்லாததால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டு பல கோடி ரூபாய் வர்த்தகமும் பாதித்துள்ளது. நவீன தொழில்நுட்பம் கொண்ட பிருத்வி 2 என்ற செயற்கைக்கோள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செலுத்தப்படவில்லை. பிருத்வி 2 ஏவுகணை முற்றிலும் இந்திய தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டது. இன்று ஒரிசா மாநிலத்தில் இருந்து ஏவப்பட்ட பிருத்வி ஏவுகணை சோதனை வெற்றி பெறவில்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த முயற்சி வெற்றி பெறவில்லை என்று விஞ்ஞானிகள் தெரிவித்தார்கள். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை உடனே திறக்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட சிறு மற்றும் குறுந்தொழில்கள் சங்கத்தினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 2 மாதங்களாக கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக இடிந்தகரை மக்களும் மற்றும் பல்வேறு அமைப்புகளும் உண்ணாவிரதம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை உடனே திறக்க கோரி கிருஷ்ணகிரி மாவட்ட சிறு மற்றும் குறு தொழில்கள் சங்கத்தினர் சார்பில் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் நிலவும் கடும் மின் தட்டுப்பாடு காரணமாக சிறு மற்றும் குறுந்தொழில்கள் உற்பத்தி பாதிக்கப்படுவதால் 14,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட கூடங்குளம் அணுமின் நிலையத்தை உடனே செயல்பட செய்ய வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பப்பட்டது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தை உடனே செயல்படுத்து. காப்பாற்று காப்பாற்று. இதேபோல் கடலூரில் தமிழ்நாடு சிறு மற்றும் குறு தொழில்கள் சங்கம் சார்பில் சிட்கோ அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்டோர் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை திறக்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பன்ருட்டி, விருதாச்சலம், சிதம்பரம், வடலூர் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த சிறுதொழில் செய்பவர்கள் கலந்து கொண்டனர். அணை கட்ட இடம் கொடுத்தவர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை அரசு வழங்காததால் உசிலம்பட்டி கோட்டாட்சியர் அலுவலக பொருட்களை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த சென்னன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கருப்பையா தேவர். அப்பகுதியில் தடுப்பணை கட்ட கருப்பையா தனது 10 ஏக்கர் நிலத்தை அரசுக்கு வழங்கியுள்ளார். ஆனால் கருப்பையா இடம் வழங்கி 18 வருடங்கள் ஆகியும் உரிய இழப்பீட்டுத் தொகையை அரசு வழங்கவில்லை. எனவே இதுகுறித்து மதுரை நீதிமன்றத்தில் வட்டாட்சியர் மீது வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இருசை பூங்குழலி இழப்பீட்டுத் தொகையை வட்டியுடன் 5,26,000 ரூபாய் செலுத்த உத்தரவிட்டார். இதையடுத்து பணம் கொடுக்கப்படாததால் உசிலம்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை ஜப்தி செய்ய வழக்கறிஞர்களுடன் சென்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கோட்டாட்சியர் சமரச பேச்சுவார்த்தைக்கு பின்பு ஜப்தி நடவடிக்கை 1 வாரம் தள்ளி வைக்கப்பட்டது. விழுப்புரம் அருகே வாரிசு சான்றிதழ் வழங்க 500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தாலுகா அலுவலக உதவியாளரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரை அடுத்த டி தேவனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செந்தில்.
இவரது தந்தை கடந்த ஆண்டு இறந்ததை அடுத்து நிலப்பட்டா மாற்று வாரிசு சான்றிதழ் கோரி திருக்கோவிலூர் தாலுகா அலுவலகத்தில் மனு செய்திருந்தார். மனு செய்து 10 நாட்களுக்கு மேலாகியும் சான்றிதழ் வழங்கப்படாததால் அலுவலக உதவியாளர் பத்மநாபனிடம் செந்தில் கேட்டபோது லஞ்சமாக 500 ரூபாய் தரும்படி கேட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த செந்தில் விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையிடம் புகார் தெரிவித்தார். அதன் பேரில் போலீசார் ரசாயனம் பூசப்பட்ட 500 ரூபாய் நோட்டுகளை செந்திலிடம் கொடுத்து அலுவலக உதவியாளர் பத்மநாபனிடம் கொடுக்கும்படி அறிவுறுத்தினர். அதன்படி திருக்கோவிலூர் தாலுகா அலுவலகத்தில் செந்தில் லஞ்ச பணத்தை அலுவலக உதவியாளர் பத்மநாபனிடம் கொடுக்கும்போது போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். பின்னர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் பத்மநாபனை கைது செய்து கடலூர் சிறையில் அடைத்தனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒருவிதம் என்பார்கள். அதற்கு சான்றாக இங்கே பறவைகளின் வித்தியாசமான அபூர்வ காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். பறவைகளின் அமைப்புகளும் செயல்பாடுகளும் ஆச்சரியப்பட வைக்கிறது அல்லவா? மெக்சிகோவில் கிறிஸ்துமஸ் வரவேற்பு கொண்டாட்டங்கள், உரியடிப்பு விழா கோலாகலம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.